Happy Christmas. Happy Christmas சொல்லு. Happy Christmas. ஹாய், வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு பேனில். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு, பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, அனாசிப்பூ எல்லாம் ஒன்று எல்லாத்துலேயுமே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் வேணுன்னா உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1, கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு 2 பேத்துக்கு அளவாக தான் நான் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா இது அதிகமாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy Christmas. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas.